ட்ரம்ப்ஜி என்ன பண்ணிட்டாரு, ஈரானோட இந்த மாதிரி சமாதானம் சொன்னோன்னே மார்க்கெட்டு சந்தோஷமாக கீழே இருந்து மேலே படிப்படியாக ஏறி போச்சு. அப்போ ஆயில் விலையும் கீழே இறங்கிட்டு, அப்போ கோல்டு லெவலில் அப்படியே மேலே ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்குறது ஏறுறதுன்னு இது அப்படி ஒரு கன்சல்டேஷனில் தான் இருக்குது. ஜேபி மார்கன் ரிசர்ச்ல இந்த வருஷத்துக்குள்ள கோல்டோட விலை இன்னும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா பார்வையில் 23,600க்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த 30ஆம் தேதிக்குள்ளேயும் வரலாம், இல்லை 3ஆம் தேதிக்கும் வரலாம். ரஷ்யா உக்ரைன் வாரி இப்போ கொஞ்சம் தீவிரம் ஆயிருக்கு. அப்போ அதனுடைய ரிப்பர்குஷன் இருக்க தானே செய்யும். அப்போ ருப்பி பார்த்தீங்கன்னாக்கா இந்த போன வாரத்தில் இந்த ஆயில் கூல் ஆஃப் ஆனதுனால ருப்பி கொஞ்சம் அப்ரிசியேஷன் ஆயிடுது. என்னுடைய கணிப்பு 24,300 பிரேக் அவுட் ஆனால் மட்டும் முதலீட்டாளர்கள் பகுதி பகுதியாக இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கிரீன் சிக்னல். இப்போ இன்வெஸ்டர்ஸ் இதுக்கெல்லாம் எப்படி சார் ரியாக்ட் பண்ணலாம்? இன்வெஸ்டர்ஸ் 24,200 தாண்டி ஹோல்டு ஆனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பகுதி பகுதியாக வச்சுக்கோங்க. பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி அ செலக்டிவ் அண்ட் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸாக இருக்கணும். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நேயர்களுக்கு வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சரி, இப்போ யூஎஸ் ஈரான் போர் தொடர்ந்து ஒரு 3 மாசத்தை கடந்து போய்கிட்டே இருக்கு. யாருமே இவ்வளவு தூரம் போகும்னு ஆரம்பத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இப்போ ஒரு 3 மாசம் கடந்து இன்னுமே போர் போயிட்டு இருக்கு. நடுவில் கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிறாங்க, மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த போருக்கான அப்டேட் என்னவாங்க சார் இருக்கு? பொதுவாகவே ட்ரம்ப் ஐயா காலையில் ஒன்று சொல்கிறாரு, மாலையில் ஒன்று சொல்கிறாரு. அவருக்கு போன வாரம் 80வது பர்த்டே சந்தோஷமாக எல்லாம் சொல்லி நான் டீலு தயாராக இருக்கேன், நான் ஈரான்லாம் எல்லாம் சுமூகமாக ஆகிடுத்துப்பா, எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ளே இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தையில் தீர்த்துக்க போகிறோம், நாங்கள் ஜெனீவாவில் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அந்த எண்ணிக்கை எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் போட்டு நம்ம சுமூகமாக நாட்டில் சுபிட்சத்தை உண்டாக்குவேன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாரு. நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னாச்சு, மார்க்கெட்டு சந்தோஷமாக கீழே இருந்து மேலே படிப்படியாக ஏறி போச்சு. அப்போ ஆயில் விலையும் கீழே இறங்கிட்டு, அப்போ கோல்டு லெவலில் அப்படியே மேலே ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்குறது ஏறுறதுன்னு இது அப்படி ஒரு கன்சல்டேஷனில் தான் இருக்குது. கோல்டை பொறுத்தவரையிலையும் இப்போதைக்கு பெரிய ஏற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அந்த 4,000 உடையக்கூடாது. அப்போ கூட பாருங்கள், 10 நாளைக்கு முன்னாடி நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன், 4,200 உடைந்தால் 4,100 வரலாம். இப்போ 4,156 அவுன்ஸ் பர் டாலர். நான் சொல்கிறது அவுன்ஸ் பர் டாலர். அதுக்கு தகுந்த மாதிரி எம்சிஎக்ஸ் மாறும். எம்சிஎக்ஸ் தகுந்த மாதிரி நம்மளுடைய உள்ளூர் ஜுவல்லரி மார்க்கெட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறங்களை தீர்மானிப்பாங்க. அப்போ ட்ரம்ப்ஜி என்ன பண்ணிட்டாரு, ஈரானோட இந்த மாதிரி சமாதானம் சொன்னோன்னே போன வாரம் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தோம், வியாழக்கிழமை. இது ஒரு பக்கம். அடுத்தது கெவின் வர்ஷையா புதுசாக ஜாயின் பண்ணினார். ஜாயின் பண்ணி ஃபெடரல் மீட்டிங் நடந்தது. அதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். இவ்வளவு நடக்குது இல்லைம்மா, பிரச்சனைகளுக்குரியவங்க யூஎஸ் ஈரான் தானே. யூஎஸ் பங்கு மார்க்கெட்டை ஏதாவது இறங்கிட்டா? யூஎஸ் இறங்கலை பெருசாக. சில டயத்தில் அந்த எஸ்என்பின்னு சொல்கிறது உச்சத்துக்கு போயிட்டு கொஞ்சம் இறங்கியிருக்கு. இடையில இப்போ முந்தா நாள் என்னாச்சு, அசெஞ்சர் நெகட்டிவ் ஆகிடுது. உடனே நம்ம நண்பர்கள் அவங்க கூட இருக்கிற ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மகேந்திராலாமும் இறங்கிட்டாங்க. அது அவங்களுடைய பிஸ்னஸ், நம்ம பிஸ்னஸ் வேற, இறங்கிட்டாங்க. அப்போ ஐடி செக்டார் இறங்கினோடனே நாஸ்டாக் இண்டெக்ஸ் இறங்கின உடனே நேற்றுக்கு நம்ம மார்க்கெட்டு ஒரு அடி அடித்தாங்க. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்நிய முதலீட்டாளர்கள் விற்கிறாங்கன்னு நம்ம எல்லா சேனல்லையும் பார்க்குறோம், எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்நிய முதலீட்டாளர்கள் கேஷ் மார்க்கெட்டில் விற்கிறாங்க, பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஐபிஓக்கு வராங்க, சில ஸ்டாக்ஸை வாங்குறாங்க. ஆனால் எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஓவராலாக நெட் செல். அதுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டுக்கிட்டு இந்த கடந்த 1.5-2 வருஷமாக நம்ம உள்நாட்டு முதலீட்டாளருக்கு நம்ம கொடுக்குற எஸ்ஐபி, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் முடிச்சு நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸு வாங்கிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று, இந்த மார்க்கெட்டு 21,000 கீழே உடைய விடமாட்டான். யாரு? நம்ம டொமஸ்டிக்.
இறங்க விடாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஓவர் ப்ரைஸாக இருக்குது நிப்டி, அதனால் நாங்கள் வந்து வெளியில் போகிறோம், லாபத்தை பதிவு. அவன் யாருமே நஷ்டத்துக்கு வியாபாரம் செய்ய மாட்டாங்க. அவங்க கீழே வாங்கியிருப்பாங்க, மார்க்கெட்டு 15,000 இருக்கிறத வாங்கியிருப்பாங்க, இப்போ அவங்க விற்கிறாங்க லாபத்துக்கு. இப்போ அவங்க விற்கிறது யாரோ ஒருத்தர் வாங்கி தானே ஆகணும், நம்ம டொமஸ்டிக் வாங்குறாங்க. எந்த ஒரு பொருளுமே இருக்கட்டும், ஒரு பொருள் யாருக்கு தேவையில்லை என்றால் அவங்க கொடுக்குற போது தேவையானவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போது தேவையில்லைன்னு விற்கிறவன் லாபத்துக்கு விற்கிறான், தேவையாக இருக்கிறவன் வாங்குறவன் லாபத்தை எதிர்பார்த்து வாங்குறான். அப்போ இவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறவர்களையும் இவன் இறங்க விடுவானா? இறங்க விடுவான். இதுதாம்மா யதார்த்தமான உண்மை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தங்கம் கன்சாலிடேஷன், மார்க்கெட்டும் கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது மேலேயும் போல கீழையும் போல. என்னுடைய கணிப்பு, என்னுடைய பார்வை, என்னுடைய புரிதல் 24,300 பிரேக் அவுட் ஆனால் மட்டும் முதலீட்டாளர்கள் பகுதி பகுதியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிரீன் சிக்னல். எங்கே முந்தா நாள் போனால் கிட்டத்தட்ட நெருக்கி 24,200 தாண்டுன்னு பார்த்தோம், ஒன்று நோஸ் டைவ் அடிச்சாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி உலக செய்திகள் சாதகமாக. இதை இடையில இன்னொரு பின்னணியில் நான் ஒரு நியூஸ் படித்தேன், ரஷ்யா உக்ரைன் வாரி இப்போ கொஞ்சம் தீவிரம் ஆயிருக்கு. இப்போ இந்த 2 நாளில் கொஞ்சம் தீவிரம் ஆயிருக்கு. அப்போ அதனுடைய ரிப்பர்குஷன் இருக்க தானே செய்யும். இது ஒரு பக்கம். அப்போ ருப்பி பார்த்தீங்கன்னாக்கா இந்த போன வாரத்தில் இந்த ஆயில் கூல் ஆஃப் ஆனதுனால ருப்பி கொஞ்சம் அப்ரிசியேஷன் ஆயிடுத்து. இதுதான் இந்த கடந்த வாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள். இப்போ நீங்கள் உங்கள் கேட்குற கேள்வியில் தங்கம் எப்படி இருக்கலாம், பங்குச்சந்தை எப்படி இருக்கலாங்கிறது என்னுடைய பார்வையில், என்னுடைய புரிதல். நாட் என் அட்வைஸ். ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட். பங்குச்சந்தை நிப்டி 24,200 எண்ட் ஆஃப் த டேல ஹோல்டு ஆகணும். இல்லை என்றால் 23,200 ஒரு கேப் அப் கொடுத்து ஓப்பன் ஆகிருக்கு. ஒரே நல்ல 300 பாயிண்ட். மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எதுவுமே இந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுனால் அந்த கேப் டு பி ஃபில்டு. அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க, அந்த இடத்துல ஒரு ஹெவி செல் ஆஃப் வரும். அப்போ வரும்போது கீழே வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணி மறுபடியும் திரும்பலாம் அல்லது கீழேயும் போகலாம். அப்போ இப்போ வந்து கேப் ஃபில் பண்ணுறதுக்கு நிப்டியை பொறுத்த வரலையும் இந்த 30ஆம் தேதிக்குள்ள 23,600ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 24,200 எண்ட் ஆஃப் த டேல ஹோல்ட் ஆகணும். ஆச்சுன்னா அடுத்தது 24,350. இந்த டெக்னிக்கல் எப்பவுமே ஃபெயில் ஆகாது. நீங்கள் கேட்கலாம், சார் ஒரு நியூஸ் வந்த உடனே மார்க்கெட் ஏறுது இறங்குது, அது நியூஸுக்கு கொடுக்குற மரியாதை. அப்போ இந்த நியூஸ் ரூமர் வரப்போதே என்ன பண்ணுவாங்க, சில விஷயம் தெரிஞ்ச விவரமானவங்க லைட்டாக வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது அஃபிஷியலாக அப்ரூவ் ஆகி வந்து நம்மள மாதிரி கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கு தெரியறதுக்குள்ள அந்த நியூஸில் அது ஏறிடும். இந்த ரீட்டைலர்ஸ் யதார்த்தம் இன்னசென்ட் ரீட்டைலர்ஸ்னு சொல்லுவோம். இவங்க போய் வாங்குவாங்க, ஏற்கனவே வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க விற்றுடுவாங்க, இவங்க வாங்கினதுக்கப்புறம் இறங்கும். இந்த மாதிரி இடத்துல தான் ரீட்டைலர்ஸு நியூஸ் பேசிஸில் ட்ராப் ஆகிறாங்க. அப்போ நியூஸ் பேசிஸ் பண்ணி பார்க்கக்கூடாது. அப்போ பழையபடி டெக்னிக்கல் ஒரிஜினல் பிளேஸ்க்கு அது வந்துடும். 1 or 2 days அதுக்கு வெயிட்டேஜஸ், அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு கன்சாலிடேஷனில் இருக்குது, கோல்டு கன்சாலிடேஷன். ஜேபி மார்கன் ரிசர்ச்ல இந்த வருஷத்துக்குள்ள கோல்டோட விலை இன்னும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சான்சஸ் ஆர் தேர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. நான் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன். ஜேபி மார்கன் சொன்னோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவாங்க, நீங்களே போடலாம். இப்போ அப் இருக்குது, கீழே வருது, ஒரு ட்ரெண்ட் லைன்னு நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருக்குது அல்லது ட்ரேடிங்கில் இருக்குது. ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா அது இப்போ இருக்கிற விலையோட 15 to 20% போய் நிற்குது, அந்த செவத்தில் போய் முட்டி நிற்கிறது. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி டவுன்வேர்டு ட்ரெண்ட் லைன் போட்டாலும் பர் அவுன்ஸ் $4,000. இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கோங்க. தங்கத்தை பொறுத்தவரையிலையும் 4,000 உடையக்கூடாது. சமீபத்தில் போன வாரத்தில் கூட 4,156 வந்துட்டு தான் திரும்பிட்டான். இப்போ 4,220 சம்திங்கில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கோம். இது பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் இம்மிடியட் சப்போர்ட்டு 23,600க்கான வாய்ப்புகள். நான் ஏன் 23,600 ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு கேட்டேன்னா,
ஸ்டாக் மார்க்கெட்டில் 2-3 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்க்கணும். ரெண்டாவது டெக்னிக்கல் பார்க்குற போது ஓவர் சோல்டு ஓவர் பாட்டுன்னு 2 கேட்டகரி இருக்குது. அப்போ ஒரு 1100 பாயிண்ட் ஏற்றிட்டாங்க, அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கும் வரும். அப்போ இந்த கேப் ஃபில் பண்ணணும். இது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்போ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க இல்லையா, இந்த 30ஆம் தேதி அவங்க பொசிஷனை வைண்ட் அப் பண்ணணும், ரீவைண்டிங் பண்ணணும், கேரி ஓவர் பண்ணணும், ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும், ஏதோ ஒரு டெக்னிக்கல் நேம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதத்தை கொடுத்துட்டு அடுத்த மாதத்தில் ஒன்றா வாங்கணும், இல்லை இந்த விற்றதுக்கு அடுத்த மாதத்தில் வித் ப்ரீமைட்டோட செய்யணும். அப்போ இருக்கிற போது இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து என்னுடைய பார்வையில் 23,600க்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த 30ஆம் தேதிக்குள்ளேயும் வரலாம், இல்லை 3ஆம் தேதிக்கும் வரலாம். அஸ்ட்ரோ பேசிஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 21 ஒரு ட்ரெண்டு மாறும். எப்படி நம்ம தட்சிணாயனம் உத்தராயணம்ட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் கேள்விப்பட்டிருப்போம், அது மாதிரி ஜூன் ஒரு சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்பியர். அப்போ வந்து அதற்குண்டான தாக்கங்கள் நிகழ்வுகள் நடக்கலாம். அது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது காலம் பதில் சொல்லும். ஏன்னா நான் இந்த பிளானட்ஸ் அண்ட் அஸ்ட்ரோவில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சதுனால இதை கொஞ்சம் டச் பண்ணி வரும். இப்போ இன்வெஸ்டர்ஸ் இதுக்கெல்லாம் எப்படி சார் ரியாக்ட் பண்ணலாம்? இன்வெஸ்டர்ஸ் அமைதியாக இருக்க வேண்டும். 24,200 தாண்டி ஹோல்டு ஆனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பகுதி பகுதியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 21,176 அந்த லெவல் வந்து ஹோல்டு ஆகிட்டு திரும்பணும். இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடியது ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. கன்சல்டேஷனில் ரேஞ்ச் பவுண்ட் ஏறி இறங்கிட்டு இருக்கும். அப்போ ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன் பார்க்கணும். அப்போ நமக்கு டைம் கரெக்ஷன்னா 24,200 பிரேக் ஆகும், அப்போ ப்ரைஸும் கரெக்ட் ஆகும். இப்போ இருக்கிறது டைம் கரெக்ஷன், அந்த பிரேக் அவுட் ஆகணும் இல்லைன்னா பிரேக் டவுன் ஆகணும். அப்போ இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறத நமக்கு இன்னும் சிக்னல் கிடைக்கல. வாங்கணும்னு பிரியப்பட்டு இன்வெஸ்டர்ஸ் வாங்கணும்னா பகுதி பகுதியாக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும், மறுபடியும் ஒரு 50,000 வாங்கணும், பீஸ் மேலாக தான் பண்ணணும். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷுட் பி அ செலக்டிவ் அண்ட் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸாக இருக்கணும். இப்போ ட்ரெண்டிங் செக்டார், அப்போ ட்ரெண்டிங் செக்டார்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி, பேட்டரி ஓரியன்ட் இவி, டிஃபென்ஸ், இதுதான் இப்போதைக்கு. மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.